வணக்கம் மகளே. சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அருகே சாக்கோட்டை ஊராட்சி ஒன்றியத்திற்கு உட்பட்ட கமலை என்ற கிராமத்தை சேர்ந்த பெரியசாமி விஜயா தம்பதியின் மகன்தான் நாகராஜ். கால் சரிவர ஊன்ற முடியாத மாற்றுத்திறனாளி இவர் 1 முதல் 5ஆம் வகுப்பு வரை சொந்த ஊரிலே இருந்த ஊராட்சி ஒன்றிய அரசு தொடக்கப்பள்ளியில் ஆரம்ப கல்வியை கற்றார். மேல்நிலைப் பள்ளியை படிக்க வேண்டுமென்றால் 3 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள பீர்க்கலைக்காடு அரசு மாதிரி பள்ளியில் தான் படிக்க வேண்டும். தினமும் பள்ளி சென்று வர பஸ் வசதி இல்லை. எனினும் அரசு வழங்கும் விலையில்லா சைக்கிளில் சென்று 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை படித்து வந்தார். நகரத்து மாணவர்களைப் போல படிப்பு ஒன்றே வேலை என்று இல்லாமல் குடும்ப சூழ்நிலை காரணமாக வீட்டில் மாடுகளுக்கு தீவனம் வைத்து பராமரிப்பு செய்வது, விடுமுறை நாட்களில் தந்தைக்கு உதவியாக மாடுகளை ஆடுகளை மேய்த்தும் நாகராஜ் படித்து வந்தார். +2 தேர்வில் 435 மதிப்பெண்கள் பெற்ற நாகராஜை நீட் பயிற்சி எடுத்துக் கொள்ளுமாறு அறிவுறுத்தினர் ஆசிரியர்கள். அவர்களின் வழிகாட்டுதலின்படி அமராவதி புதூர் உழவர் பயிற்சி மையத்தில் மாவட்ட நிர்வாகம் சார்பில் நடந்த இலவச நீட் பயிற்சி மையத்தில் தங்கி பயிற்சி பெற்றார். இளநிலை மருத்துவ படிப்புகளில் சேருவதற்காக முடிந்த நீட் தேர்வில் 220க்கு 136 மதிப்பெண்கள் எடுத்திருக்கிறார் நாகராஜ். மாற்றுத்திறனாளிக்கான 3% இட ஒதுக்கீட்டில் இவருக்கு மதுரை அரசு மருத்துவக் கல்லூரியில் மருத்துவம் படிக்க வாய்ப்பும் கிடைத்துள்ளது. நாகராஜ் MBBS படிக்க இடம் பெற்றிருப்பது அவரின் குடும்பத்தினரை மட்டுமின்றி அந்த கிராமத்தையே மகிழ்ச்சியிலும் ஆழ்த்தியுள்ளது. எனக்காக என்னுடைய அம்மா ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அவங்களுக்காக தான் நான் படித்து நல்ல நிலைக்கு வரணும்னு நினச்சி படித்தேன். முழுக்க அரசு பள்ளியில் தான் படித்தேன். ஆசிரியர்கள் வழிகாட்டுதலால் நீட் தேர்வுலையும் என்னால் வெற்றி பெறவும் முடிஞ்சுது. என்னால் சரியாக நடக்க முடியாது. அதுக்கு வைத்தியம் பார்க்க மருத்துவமனைக்கு போனப்போ கால் சரி பண்ண அதிக பணம் செலவாகும்னு உங்களால் கட்ட முடியாதுன்னு டாக்டர்கள் சொல்லிட்டாங்க. பணம் இல்லாததால் எனக்கு மருத்துவ உதவி கிடைக்கல. அதனால் நான் மருத்துவம் படித்து என்னை போல இருக்கிறவங்களுக்கு இலவசமாக மருத்துவம் பார்க்கணுன்னு நினச்சி படித்தேன் என்கிறார். நான் படித்து முதல் நிலைக்கு வர்றது மற்ற மாணவர்களுக்கும் உதாரணமாக இருக்கும்னு என்னுடைய ஹெட்மாஸ்டர் என்னை ஊக்கப்படுத்தினார். எனக்காக மட்டுமில்லை, என்னை போன்ற மாற்றுத்திறனாளி மாணவர்கள் தங்களால் முடியலைன்னு சோர்ந்து போயிடக்கூடாதுன்னு ஒரு சவாலாக நீட் தேர்வை எழுதினேன். அதில் தேர்ச்சி பெற்று மதுரை மருத்துவக் கல்லூரியில் இடம் கிடைச்சிருக்குது. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது என்று தெரிவித்திருக்கிறார் நாகராஜ். என்னுடைய மகன் நல்லா இருக்கணும்னு நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். நான் செங்கல் சூளையில் வேலை செஞ்சு கூலி வேலையும் செஞ்சு பணத்தை சம்பாதிச்சேன். அவன் படிக்கணும். அதுக்காக நான் இன்னும் எவ்வளோ கஷ்டங்களையும் நான் தாங்கிப்பேன். அவனுக்காக நான் இன்னும் உழைச்சி அவனை படிக்க வைப்பேன். எங்களுக்கு சொந்தமாக விவசாய நிலம் இல்லை. எங்கள் ஊரில் நீர்ப்பாசன வசதி, மின்சார வசதின்னு எதுவுமே கிடையாது. அன்றாட வேலைக்கு போனால் தான் எங்களுக்கு சாப்பாடு. ஆனாலும் என்னோட மகன் படித்து டாக்டராகி இந்த ஊர் மக்களுக்கு இலவசமாக வைத்தியம் பார்க்கறது தான் என்னோட ஆசைன்னு அதை என் மகன் நிறைவேற்றி வச்சுட்டான்னு நெகிழ்த்திருக்கிறார் நாகராஜுடைய தாயார். சாலை வசதி, பேருந்து வசதி என எந்தவித அடிப்படை வசதிகளும் இல்லாமல் இருக்கும் மாவட்டத்தின் கடைகோடி கிராமத்தில் பிறந்து 3 கிலோமீட்டர் தொலைவில் நடந்தே சென்று சாதித்த நாகராஜ் தனது கிராமத்தையும் தான் படித்த பள்ளியையும் வெளி உலகத்திற்கு அடையாளம் காட்டி பெருமையும் சேர்த்திருக்கிறார். அவரின் சாதனையால் அவருடைய பள்ளி ஆசிரியர்கள் மட்டுமல்ல, ஊரே பெருமை கொள்கிறது. அதே போல நாகராஜ் படித்த அதே பள்ளியில் 12ஆம் வகுப்பு படித்த ரவி என்ற மாணவனும் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் நடத்தப்பட்ட நீட் தேர்வு பயிற்சி மையத்தில் பயின்று நீட் தேர்வில் வெற்றி பெற்றும் உள்ளார். இவர் சிறு வயதிலேயே தாயை இழந்த நிலையில் இவருடைய தந்தை கூலி வேலை பார்த்துதான் வருகிறார். ஒரே கிராமத்திலிருந்து 2 நீட் தேர்ச்சியாளர்கள் கிடைத்திருக்கிறார்கள். கடந்த ஆண்டு நீட் தேர்வில் போதிய மதிப்பெண் கிடைக்காத நிலையில் 2வது முயற்சிக்குமாறு ஆசிரியர்கள் ஊக்கம் கொடுத்து நீட் கோச்சிங் சென்டரில் அவரை சேர்த்திருக்கிறார்கள். 2 முறை எழுதிய நீட் தேர்வில் 597 மதிப்பெண்கள் பெற்றதோடு 7.5% ஒதுக்கீட்டில் மதுரை அரசு மருத்துவக் கல்லூரியில் மருத்துவம் படிக்கும் வாய்ப்பையும் பெற்றிருக்கிறார் ரவி. என்னுடைய அம்மா சின்ன வயசுலே புற்றுநோயால் இறந்துட்டாங்க. புற்றுநோய் இருக்கிறது எங்களுக்கு தெரியாது. லேட்டாக தான் எங்களுக்கே தெரியும். அப்போ புற்றுநோய் பற்றியும் எங்களுக்கு தெரியாது. அதை பற்றின விழிப்புணர்வும் கிடையாது. அதுக்கப்புறமா தான் எங்கள் அம்மா இறந்த பிறகு தான் புற்றுநோய்னா என்ன அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதனால் நம்ம டாக்டர் ஆகி இனி யாரும் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டாங்கன்னா அவங்கள குணப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி எனக்கு தோணுச்சு. அரசோட இலவச நீட் பயிற்சியை எடுத்துக்கிட்டேன். ஆசிரியர்கள் தந்த ஊக்கமும் வழிகாட்டுதலும் நீட் தேர்வில் அதிக மதிப்பெண் எடுக்க எனக்கு உறுதுணையாக இருந்துச்சு அப்படின்னு ரவி சொல்லியிருக்காரு. ஒரே கிராமத்தை சேர்ந்த 2 மாணவர்கள் பஸ் வசதி கூட இல்லாத நிலையில் சைக்கிளில் பள்ளிக்கு சென்று தங்கள் மருத்துவ கனவை நனவாக்கியதை அந்த கிராம மக்களும் ஆசிரியர்களும் பாராட்டி வருகிறார்கள். தங்களுடைய கிராமத்திற்கு அடிப்படை வசதிகளான சாலை, பஸ் வசதியை ஏற்படுத்தி தந்தால் தங்களை போன்று பல மாணவர்கள் எதிர்காலத்தில் உயர் படிப்புகளை பெறுவார்கள் என்று தெரிவித்துள்ளனர் இந்த சாதனை படைத்த 2 மாணவர்கள்.